ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீராம் டெய்லரிங். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன தெரியுமா அங்கே பார்க்க போகிறோம். ஒரு சில கஸ்டமர் இப்படியும் இருப்பாங்க. அதை எனக்கு மட்டும் தான் அப்படி இருப்பாங்களா, இல்லைன்னா மற்ற டெய்லர்களுக்கும் இப்படி தான் இருப்பாங்களா அப்படிங்கிறத நீங்களும் வீட்டில் தைக்கிறவங்களா இருந்தால், உங்களுக்கு இப்படி தான் கஸ்டமர் வர்றாங்களா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க. நானும் உங்களுக்கு இப்படி தான் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நானும் தெரிஞ்சுக்குவேன். அதாவது எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், எனக்கு தெரியாது. இருந்தாலும் எனக்கு நடந்த பிரச்சனையை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். அதாவது எப்படிலாம் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நான் இப்போ சொல்ல போகிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நான் போன வீடியோவில் சிகரெட் பேன் கட் பண்ண வீடியோ போட்டேன். இப்போ அதனோட தொடர்ச்சி தான் இது ஸ்டிச்சிங். உங்களுக்கு நான் பேசுகிறது போர் அடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஸ்டிச்சிங் வீடியோ போட்டேன். அப்படியே நீங்கள் தொடர்ந்தால பார்த்துக்கிட்டே வரலாம். பார்த்துக்கிட்டே வரும்போது நான் பேசுகிறதே நீங்கள் அழகாக கேட்கலாம். கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டு குறையாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டிச்சிங் வீடியோவை போட்டிருக்கேன். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? கஸ்டமர் எப்படிலாம் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்காங்கங்கிறத இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அதாவது எனக்கு மொத்தம் கஸ்டமரு நிறையா உண்டு சொல்ல முடியாது, குறையா உண்டு சொல்ல முடியாது. அதாவது தையலடி இல்லாமல் இருந்தது கிடையாது. அதாவது எப்போவுமே தையலடி இருக்கும். அதுலேயும் தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், நியூ இயர், கோயில் கொடை, பிறகு பண்டியல், அப்படி எல்லா விசேஷத்துக்குமே என்கிட்ட துணி வரும். அதாவது நம்ம சும்மா இல்லாமல் இருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வேலை இருக்கும் கேட்டுக்கோங்க. அதுலேயும் கோயில் கொடைன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட எடுத்து தைப்பாங்க. நம்ம தூக்கத்துக்கு எடுத்து கூட தைப்போம். அந்த தூக்கத்துக்கு எடுத்து தைக்கோங்கிறத கூட அவங்க மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. என்ன தைச்சாச்சா அப்படின்னு அதிகாரமாக கேட்டு வாங்கிட்டு போகிற ஆட்கள் தான் நிறையா இருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதாவது அப்படிலாம் அதட்டும் போது நம்மளுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். சரி, எதையுமே நம்ம கண்டுக்கிட்டால் தான் கஷ்டம், கண்டுக்கலன்னா கஷ்டமே கிடையாதுங்க. எனக்கு ஒரு கஸ்டமர் வாச்சாங்க கேளுங்க. அவங்கக்கிட்ட எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் ஒரு 2 வருஷமாக அவங்க எனக்கு சூப்பராக பல்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு 2 வருஷமாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 2 வருஷமாக. அது 2 வருஷமானா ஒரு கோயில் கொடைக்கு எவ்வளோ தைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கி, ஒரு சுடிதார் 350, மொத்தம் 2 சுடிதார், சரிங்களா? ஒரு சுடிதாருக்கு 350ங்கும்போது 2 சுடிதாருக்கு 700 ஆயிடுச்சா. ஒரு சாதா ப்ளவுஸ் தைச்சாங்க, அப்போ 800 ஆச்சு. அதுக்கப்புறம் இதுக்கே எனக்கு காசு தரல. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் பொறு, நான் உனக்கு ஒரு 2 நாளில் தாரேன்னு சொல்லிட்டு போனவங்க தான் தரவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அதுக்கடுத்து ஒரே வாரத்தில் 2 லைனிங் ப்ளவுஸும் ஒரு மாடல் ப்ளவுஸும் தைச்சாங்க. ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு 200ரூவா, இன்னொரு லைனிங் ப்ளவுஸ்க்கு 200ரூவா, மாடல் ப்ளவுஸு 300ரூவா. அப்போது இதே 700ரூவா ஆகிட்டா, பழைய பாக்கி 800ரூவா. அப்போது இது 1500ரூவாய் ஆகிட்டு. 1500ரூவாய்க்கு காசு கொண்டுட்டு வந்த பிறகு தான் அந்த லைனிங் ப்ளவுஸையும் மாடல் ப்ளவுஸையும் வாங்குவேன்னு சொல்லிட்டு போனாலும் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கி, அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு என் பொண்ணுக்கு நீ தைச்ச மாடல் சட்டையை தான் ஃபஸ்ட்டு தடவை தைக்கேன், மாடல் ப்ளவுஸு என் அம்மாவை போட்டு பார்த்தோன்னே கரெக்டாக இருக்கான்னு பார்த்த பிறகு நான் உன்கிட்ட சட்டை வாங்கிட்டு போகிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ காசோடு தான் வருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் சரிக்கா கூட்டிகிட்டு வாங்க, போட்டு பார்த்துட்டு வாங்கிடட்டும்னு சொல்லிட்டேன். சரின்னு அவங்க வந்தாங்க, போட்டு பார்த்தாங்க, கரெக்டாக இருந்தது. என் மகளுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டாங்க. கேளுங்க, வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க. அப்போது ஏக்கா என்ன காசு தராமல் இப்படி போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கேன். இன்னைக்கு இதென்ன கோயில் கூட முடியட்டு, உனக்கு நாளைக்கு தரேன்னு கண்டிப்பாக தந்துடுவேன் உன்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, பார்த்துக்கோங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கோயில் கூட முடிஞ்ச பிறகு தருவாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த அக்கா என் கண்ணில் படவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த அக்கா ஃபோன் நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணி, என்னக்கா காசு தரேன்னு சொல்லிட்டு எப்படி ஏமாற்றிட்டுருக்கீங்களே அப்படின்னு. இல்லைப்பில, உனக்கு தான் ஒரு ஆள்கிட்ட ரூபா கேட்டேன், இன்றைக்கி கிடச்சிரும், நாளைக்கு கொண்டு வரேன்ட்டு எத்தனை நாளாக சொன்னாங்க தெரியுமா? 10 நாளாக. நானும் 10 நாளாக ஃபோன் போட்டு கேட்டு அழுத்தும் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக டெய்லி கேட்டு 3 மாதம் கழித்து எவ்வளோ தந்தாங்கன்னா 700ரூவா தந்தாங்க.
பார்த்துக்கோங்க. 700 மிச்ச பாக்கி 800. சரி 800 எம்மா இதுக்கே 700 6 மாதம் 700 வாங்கிக்க அப்போ 7 மாதம் ஆகுதோ 8 மாதம் ஆகுதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இருந்தாலும் கேட்காம விடலை. ஏன்னா நம்ம தச்ச காசை நம்ம எதுக்கு கேட்க தயங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கேட்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த அக்காவை பார்க்கேன். கண்ணிலே படலை. எப்போதும் என் வீட்டு வழியோடி போனாலும் எங்கள் வீட்டு தெரு வழியோடி போனாலும் எங்கள் வீட்டு பின்னோடியோடி போக ஆரம்பிச்சிட்டு. எங்களுக்கு தெரியாதா ஏற்கனவே நம்ம இந்த டெய்லரிங் வேலையை பொறுத்தளவில் வீட்டுக்குள்ளே உட்காந்து தைக்கிறதுனால வெளியில் வந்து நம்ம போனால் தானே தெரியும். அதனால் எனக்கு தெரியலை அங்கே ஆட்களை பற்றி. ஒரு நாள் கல்யாண வீட்டுக்கு போயிருக்கேன். கல்யாண வீட்டில் அந்த அக்கா நின்னாங்க. அப்போ பார்த்துட்டு வெளியில் வச்சு கேட்கக்கூடாது, கல்யாண வீட்டில் வச்சு கேட்கக்கூடாதுன்னு நானும் விட்டுட்டேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னை பார்த்ததும் சண்டைக்காரி மாதிரி திரும்பிட்டாங்க. எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்களா? சண்டைக்காரி மாதிரி திரும்பிட்டாங்க. எனக்கு உடனே நான் நினச்சிக்கிட்டு நம்ம ரூபாயும் கொடுத்துட்டு இப்படி சண்டைக்காரி மாதிரி நிற்காவார் இப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்துட்டேன். பிறகு மறுநாள் அவங்க பொண்ணு ஸ்கூல் போனால் எவ்வளோ உனக்கு தைச்சி தந்தது உங்கள் அம்மா இன்னும் காசு தரல, சீக்கிரம் வாங்கி தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன். அவங்க அம்மாட்ட போய் என்ன சொன்னான்னு தெரில. என் மகிட்ட எப்படி நீ காசு கேட்பேங்க? அவங்க மகளுக்கு தானே தைச்சி கொடுத்தேன், அப்புறம் உங்கள் மகிட்ட கேட்காம வேறு யார்கிட்ட கேட்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என் மகிட்டெல்லாம் நம்ம கேட்காத, அவரை ரோட்டில் வச்சு கேட்குறதுனால அவளுக்கு ஒரு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னங்க ஒரு மாதிரி தெரியுது? நம்மளுக்கு தைச்ச காசை கேட்கறதுக்கு அவங்களுக்கு எனக்கு எப்படி ஒரு மாதிரி இருக்கும்? கொடுக்காத அவங்களுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அதை அப்படி ஏற்றுக்கிடாமல் என் பிள்ளைகிட்ட கேட்காத வைக்காத அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சுண்டி பேசிட்டாங்க. நம்மளுக்கு சுண்டி பேசினாலே நம்மளுக்கு மனசு கஷ்டமாயிரும். என்னடா இது நம்ம காசை கேட்குறதுக்கே இவ்வளவு ஒரு பிரச்சனையாக இருக்கா, இவ்வளவு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்ய? அப்போது அந்த அக்கட்டன்மை கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பார்த்துக்கோங்க. விட்டதுக்கப்புறமா அது சரி ஒரு 100 கொடுப்போன்னு கொடுத்தாங்களா? கொடுக்கவே இல்லை. பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதமாக வீட்டை கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபோன் அடிக்கேன். ஒரு தடவை எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு நான் தெரியாமல் எடுத்துகிட்டு என்னங்கமுன்னே நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்னே ஃபோனை கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சரி இனிமேல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்களுங்க. அதுக்கடுத்து அந்த அக்காவை வெளியில் பார்த்தா என்கிட்ட சத்தமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து காசு திருப்பி கேட்டுருவேணும் அதுக்காக. ஆனால் அவங்க காசாக இருந்தால் கரெக்டாக 5 ரூபாயிலேருந்து ஒரு 2 ரூபா வரைக்கும் வாங்கிடுறாங்க. பார்த்துக்கோங்க. ஆனால் அடுத்த ஆளுகளை இப்படி 800 ஏமாத்தினா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து எவ்வளோ ரூபா முதல்ல மேல் முதல் போடுறோம். லைனிங் எடுக்கிறதுக்கெலாம் எவ்வளோ ஆகுது? ஒரு மாதத்துக்கே லைனிங்கு, நூலுக்கு, லேஸு இதெல்லாம் வாங்குறதுக்கே நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் ஆகுது. அது போக தான் நம்ம வந்து நம்மளோட வருமானத்தை பார்க்குறோம். அதுபோக நம்ம யாராவது சும்மா தைச்சி கொடுப்பாங்களா? நம்ம என்ன சும்மாவா அவங்கக்கிட்ட வாங்கி இல்லை எனக்கு தையலே இல்லை நீங்கள் தாங்களே அப்படின்னு போய் அவங்கக்கிட்ட போய் நம்ம நிற்கிறோமா? அப்படி நிற்கிறதே இல்லை. ஆனால் இவங்க இப்படி இருக்காங்க. 2 வருஷம் ஆயிட்டுங்க. அது எப்படி அவங்களுக்கு மறந்து போகும்? உண்மையிலே தான். அதாவது கொடுத்தவங்களுக்கு மறக்காதான், வாங்கினவங்களுக்கு மறந்துடும். உங்களுக்கு முந்தி சொல்லுவாங்க, கொடுத்தவனுக்கு கூட மறந்துடும், வாங்கினவனுக்கு மறக்காதும்பாங்க. இப்போது ஆப்போசிட்டாக அப்படின்னு இருக்காங்க. பார்த்துக்கோங்க. சரி நம்ம தான் இனிமேல் மாறணும். நம்ம வந்து இனிமேல் மொத்தத்தில் யார்கிட்டையுமே காசு இல்லாமல் ப்ளவுஸு சுடி எதுவும் கொடுக்காம நம்ம வந்து ரூபாயை வாங்காமல் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி பார்த்தாலும் நம்மளை இருக்கவும் விட மாட்டேங்காங்க. பார்த்துக்கோங்க. எனக்கு என்னையும் நம்ப முடியும். வீடு இங்கே தானே இருக்குது, நான் தந்துடுவேன். சரிக்கா நம்ம சொல்கிறோம், நம்மளை பார்க்கவும் உங்களுக்கு எப்படியோ தெரியுது. உண்மையிலே தான் தையல் தொழிலேருந்து தான் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி தான் நான் வந்து பலசரக்கு வச்சுருக்கவங்கலேருந்து ஒரு காய்கறி வச்சுருக்கிறவங்க வரைக்கும், நகைக்கடை வரைக்கும் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது பாக்கி இருக்கிற வரைக்கும் தான் நம்மகிட்ட, அதாவது காசு வந்து ஒரு 2 நேரம் நம்மக்கிட்ட கரெக்டாக தருவாங்க. அதுக்கப்புறம் 3ஆவது நேரம் 10 ரூபா பாக்கி வைப்பாங்க. 4ஆவது நேரம் 20, அப்புறம் 50, அப்புறம் 100, அப்புறம் 200, அப்புறம் 500 வச்சுட்டு ஓடியே போயிடுவாங்க. அடுத்த டெய்லர்கிட்ட போய் அங்கே அவள் தைக்கிறது சரியே இல்லை, நீ தைச்சா எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எப்படி தெரியுமா வந்து சொல்லுவாங்க நம்மகிட்ட, யார் தையல் நல்லா இல்லை, நீ நல்லா தைக்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்தேம்பாங்க.
நம்மளுக்கு தெரியும் அந்த ஆளுக்கு வந்து எப்படி எந்த டெய்லர் தைப்பாங்கன்னு தெரியும். எந்த டெய்லருமே நல்லா தைக்காமல் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அதாவது ஒரு டெய்லரை பற்றி சொன்னால் மட்டும்தான் நம்ம அவங்கள வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டோம்னு நினச்சிக்கிட்டு நம்மகிட்ட தராங்க. ஆனால் அப்படியே இல்லை. ஆனால் நான் எந்த டெய்லருமே குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா எந்த டெய்லருமே துணியை வாங்கி வேஸ்ட்டு பண்ணணும்னு சொல்லி வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க இல்லையா? குறை சொல்கிறவங்க எல்லாருமே காசு கொடுக்காதவங்க தான் அதிகமாக குறை சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம 200 தைச்சிருக்கோம், 200 கொடுக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்க கூட உன் தையல் சுமாராக தான் இருக்குது, இதுக்கு 200 அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கேட்பாங்க. அவங்களுக்கு மனசு இல்லாமல். ஆனால் நம்மள்கிட்ட வந்து வேலை இல்லாமல் திறமை இல்லாமல் நம்மளுக்கு கிடையாது. நீங்கள் வந்து இப்படி கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட வந்து சிக்கினாங்கன்னா கொஞ்சம் பார்த்தே நடந்துக்கோங்க. என்னைய மாதிரி ரூபாயை வந்து விட்டு கொடுத்துட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக கையில் காசு, இந்த கையில் காசு, இந்த கையில் உங்களோட தைச்ச துணியை தந்துடுவேன். அதனால் நீங்கள் கட்டாயமாக என்கிட்ட மட்டும் கடன் வைக்காதீங்கக்கா அப்படின்னு சொல்லியே வாங்குங்க. அதாவது ப்ளவுஸ் தைக்க வரும்போது இத்தனாந்தேதி எனக்கு வேணும்னு சொல்லும்போது அத்தனாந்தேதி அப்போ ப்ளவுஸுக்கு நீங்கள் இவ்வளோ வைக்க சொல்லியிருக்கீங்க, இவ்வளோ அமௌண்ட்டு நான் வந்து பாக்கியே கொடுக்க மாட்டேங்க்கா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ஈஸியாக வெளியில் வந்துடலாம். சரிங்க, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.